இந்த வருஷ பக்ரீத் ஸ்பெஷலுக்கு உங்கள் பசங்களில் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு இந்த ஒரு டேஸ்டான மேங்கோ மில்க் ஷேக்கை ஒரு முறை ட்ரை பண்ணி கொடுத்தா அவ்வளோதாங்க அசந்து போயிடுவாங்க. ஸோ வாங்க இந்த டேஸ்டான மேங்கோ மில்க் ஷேக்கை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாம்பழம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் மாம்பழம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மில்க் ஷேக் வந்து ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாம்பழம் வேணாலும் இருக்கலாம், ஆனால் புளிப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்வீட் உள்ள மாம்பழத்தை எடுத்துக்கலாம். நான் இப்போ 2 மாம்பழம், இதில் ஒரு மாம்பழத்தில் தான் நான் வந்து இப்போ இந்த மில்க் ஷேக் செய்ய போகிறேன். ஸோ ஒரு மாம்பழத்தை நம்ம வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பொடி ஸ்லைஸாக போட்டுக்கோங்க. இதில் உள்ள தோல்கள் வந்து நம்ம போடவே கூடாது. மில்க் ஷேக் அப்போ தான் வந்து கொஞ்சம் கூட வந்து இந்த தோல்லாம் இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்கும். அதனால வந்து அந்த மேலே உள்ள தோல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ள சதை பகுதியை மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே டைம் வந்து மாம்பழம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கட்டுங்க. அப்போ தான் மில்க் ஷேக் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த மேலே உள்ள பழத்தை மட்டும் அப்படியே வந்து நான் இதில் வந்து மிக்ஸி ஜாரை பிழிஞ்சு விட்டுட்டு தோலை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ உங்கள் பசங்க இந்த மாம்பழ சீசனில் நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் மாம்பழ ஜூஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் கொடுக்கறது வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தி இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷான மாம்பழத்தை வச்சு நீங்கள் இந்த மாதிரி மில்க் ஷேக் ஜூஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஜூஸாக இருக்குங்க. அதனால் இனிமேல் வந்து யோசிக்காமல் கடையிலலாம் வந்து மேங்கோ ஜூஸ் வாங்கி கொடுக்காம நீங்கள் ஒரு சூப்பரான டேஸ்டான இந்த மாதிரி ஹெல்த்தியான மில்க் ஷேக்கை செஞ்சு கொடுங்க. இப்போ மாம்பழம் சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 3-4 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்காங்க. சுகர் சேர்த்துட்டு ஒரு 4 ஐஸ் க்யூபை மட்டும் இதில் சேர்த்துட்டு இப்போ இந்த மேங்கோ ஜூஸ் நம்ம செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மில்க்கு சேர்க்கறதுனால தான் இது மில்க் ஷேக்காக மாறுது. ஸோ அதனால் நம்ம மில்க் சேர்க்க போகிறோம். பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தோன்னா பாருங்கள், க்ரீமியாக இருக்குது. அப்படியே லைட்டாக குடிச்சு பார்த்தீங்கன்னா அப்பப்பா செம்ம டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணுங்க. ஸோ இப்போ இந்த ஜூஸை வந்து நம்ம அடுத்து வந்து நம்ம வடிகட்டணும். வடிகட்டி எடுக்கும் போது தான் கொஞ்சம் கூட அதில் உள்ள அந்த தோல் எதுவுமே இல்லாமல் நல்ல செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வடிகட்டியாச்சு. வடிகட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மேங்கோ மில்க் ஷேக்கு. பார்க்கும் போதே வேறு லெவல். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் பசங்க வேணானே சொல்ல மாட்டாங்க. இதில் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நட்ஸு லைட்டாக ஒரு டெக்கரேஷனுக்காக ஒரு 2 கிரேப்ஸ் சேர்த்துருக்கேன். இது மேலே வந்து கொஞ்சம் மாம்பழ பீஸை வந்து பொடிசாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்கள் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோ இல்லை ஆஃபீஸ் விட்டு வர உங்கள் ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஜூஸ் கொடுத்தா யாரை தான் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு, அல்டிமேட்டான டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நமக்கு மாம்பழ மில்க் ஷேக் வந்து ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால தான் இது மேங்கோ மில்க் ஷேக்குன்னு சொல்கிறோம். இதே இது நம்ம மில்க் ஷேக் இல்லாமல் ஜூஸ்னால் நீங்கள் மில்க் இல்லாமல் அப்படியே குடிச்சிங்கன்னா வந்து இதை வந்து ஜூஸாக நீங்கள் வந்து அப்படியே சாப்பிடலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மில்க் ஷேக்குன்றதுனால அதிகமாக வாட்டர் சேர்க்காம இது போல் திக்கான கன்சிஸ்டன்சியில் கொடுக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பெட்டு கட்டியே உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி மேங்கோ மில்க் ஷேக்கை செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இனிமேல் வந்து மாம்பழத்தை வாங்கிட்டு எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான மேங்கோ மில்க் ஷேக் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மில்க் ஷேக் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னங்க மேங்கோ வச்சு என்ன ரெசிபி செய்யலாம்னு யோசிச்சிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.